ஹாய், என் பேர் செல்வகுமார். இப்போ வந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல சேலரியில் ஜாப் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷி இன்ஃபோட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்வா ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. டிப்ளமா மெக்கானிக்கல், சரிங்களா? சரியான சேலரிங்க. வருஷத்துக்கு 25,000 சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காருங்க செல்வாங்க. செல்வா பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் டிப்ளமா மெக்கானிக்கல் ப்ளேஸ் ஆக முடியுமா, ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியுமா, நல்ல சேலரி கிடைக்குமான்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு கேப் இருக்குது, ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சவர் தான் செல்வாங்க. அவ்வளோ அமைதியான, டெடிக்கேட்டான, ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட்டுங்க. கோடிங் வராதுன்னு சொன்ன ஒரு பையன் வித்தின் 4 to 5 monthஸில் கோடிங்கில் பிச்சு உதறி ஒரு சூப்பரான கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ செல்வா பற்றி திங்க் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒரு இலக்கை நம்ம அடையணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதுக்கு இலக்கை மாற்றக்கூடாதுங்க, நம்மளுடைய வழியை தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரியான வழியை சூஸ் பண்ணி டக்குன்னு அடித்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாருங்க செல்வாங்க. ஸோ மொதல் வருஷம் 25,000 சேலரிங்க, 2வது வருஷம் 50,000, 3வது வருஷம் 75,000 அப்படின்ற டாப் மோஸ்ட் சேலரி. இந்த கம்பெனியோட சரித்திரத்திலே ஒரு பெரிய சேலரியில் செல்வா ப்ளேஸ் ஆகிருக்காங்க. வாழ்த்துக்கள் செல்வா. காஷி இன்ஃபோட்டெக் கம்பெனியும் நானும் சேர்ந்து உங்களை வாழ்த்துறேங்க. ஹாய், என் பேர் செல்வகுமார். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2019 பாஸ்ட் அவுட். ராஜராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி, அங்கே தான் படித்தேன். 2 வருஷம் மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். பெரிய லெவலில் எனக்கு ஒரு சேலரி எதுவுமே கிடையாது. பட் அதனால் நான் ஐடி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணேன். பட் என்கிட்ட ஒரு நல்ல லேப்டாப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் எதுவுமே கிடையாது. ஸோ நானே யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படி நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது தான் காஷி இன்ஃபோட்டெக்கை பற்றி தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். நாங்களே லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவோம், எல்லாமே சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. ஸோ ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 நாள் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ ஐடியை பற்றி எனக்கு எதுவுமே தரல, அவங்க சொல்லிக் கொடுத்ததும் புரியலை. பட் எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நந்தகுஷோர் சார், நிசார், பெரிய அண்ணன், அவங்களாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவங்களால முடியும் அப்படின்னு. ஃபைனலாக என்னோடய கோர்ஸை நான் முடித்தேன். இப்போ ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல சேலரியில் ஜாப் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரைனிங் பீரியடில் என்னோடய சேலரி 15,000. ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அந்த கம்பெனியோட எம்ப்ளாய் ஆனோன்னா என்னோடய ஸ்டார்டிங் சேலரி 25,000. நெக்ஸ்ட் இயர் என்னோடய சேலரி 50,000. தேர்ட் இயர் என்னோடய சேலரி 75,000. இயர்லி ஒன்ஸ் 25,000 சேலரி இன்க்ரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நான் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 வருஷம் இருந்தால் கூட இந்த சேலரி என்னால் வாங்கியிருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கும் காஷி இன்ஃபோட்டெக் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச்.